பாண்டியன் ஸ்ட்ரெஸ் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம தங்கமயில் இருந்துட்டு சுடர்கிட்ட போயிட்டு துணி நான் துவைக்க போகிறேன், இந்த ஏதாவது துவைக்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைக்கா என்னோடது எதுவும் இல்லை, நான் எல்லாத்தையும் துவைச்சி முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே பாக்கியம் இருந்துட்டு விளக்கணைஞ்ச நேரத்துக்கு தான் நீ துணியை துவைப்பியா, காலையில் எங்கம்மா டைம் இருக்குது, இவ்வளோ நேரத்துக்கு வந்துதாம்மா நான் ட்ரெஸ் எல்லாத்தையும் துவைக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாணிக்கம் வீட்டுக்கு வராரு. என்னையா காலையில் கோயிலுக்கு போகிறதா போனேன், ஆனால் இவ்வளோ நேரத்துக்கு தான் வீட்டுக்கே சேர்றேன், இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், லாயரை பார்க்கலான்னு சொல்லிட்டு போனேன், ஆனால் லாயர் ஊரில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. லாயரவா, எதுக்கு லாயரை பார்க்கறதுக்கெல்லாம் போனேன், எல்லாம் நம்ம மயிலோட விஷயமா தான். மயிலோட விஷயமா என்னப்பா, என் விஷயமா நீங்கள் எதுக்காக போய் லாயரை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கோயிலில் பார்க்கக்கூடாது எல்லாத்தையும் பார்த்தேன், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா என்னையா சொல்கிற, தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் கேட்கவும், மயிலை பிரிஞ்சு கொஞ்ச நாள் கூட ஆகலை, அதுக்குள்ள மயிலோட புருஷன் இருக்காரு மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு வேற ஒரு பொண்ணோட கோயிலுன்னு கூட பார்க்காம அவ்வளோ நெருக்கமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. அதை தான் நான் பார்த்துட்டு வந்தேன், அதை தான் லாயர்கிட்ட சொல்லிட்டு வரலான்னு நானும் எவ்வளோ நேரமாக காத்துட்டு இருந்தேன், கடைசியில் ஊருக்கு போயிட்டு தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நடந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மயிலை பிரிஞ்சு கொஞ்ச நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே அவனுக்கு இன்னொரு பொண்ணு கேட்குதா, நான் கூட அவனை என்னமோ நினச்சேன், ஏதோ நாம் தான் போய் சொன்னதா சொல்லி அவ்வளோ அக்கப்பொரு பண்ணாங்களே, இப்போ பொண்டாட்டி பிரிஞ்சு கொஞ்ச நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே இன்னொரு பொண்ணை தேடிட்டு போகிறான், அவன்லாம் ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம மயில் இருந்துட்டு இந்த விஷயம்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வீட்டில் இருக்கிற மொத்த பேரும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உனக்கு ஏற்கனவே தெரியுமா? ஆமாம்மா தெரியும், என்னை வேண்டான்னு அவர் உதறி தள்ளிட்டாரு, கோர்ட்டு கேஸுன்னு போக ஆரம்பிச்சிட்டோம், இனிமேல் நாங்கள் ரெண்டு பேரும் எப்போ ஒன்றா சேர போகிறோன்னு தெரியாது, சேரவும் போகிறதும் கிடையாது, அதனால் அவர் வேற ஒரு பொண்ணை தேடி போகிறதுல தப்பில்லையே, போனால் போயிட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம தங்கமயில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. புத்தி கட்டாது பேசிக்கிட்டு இருக்கியா, இங்கே பாருமா, எனக்கு என் குழந்தைய எப்படி பார்த்துக்கணும் நல்லாவே தெரியும், இது ஏன்டி என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லியிருந்தா இப்போ என்ன பண்ணியிருப்பேன், நேராக அந்த வீட்டுக்கு போய் நாங்கள் கேட்டிருப்போம்ல, அதை வேண்டான்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட நான் எதுவுமே சொல்லலை, ஆளுக்கு அவங்கவுங்க வேலையை பாருங்கள், யார் எப்படி போனால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக என்ன மயில் இப்படியெல்லாம் பேசிட்டு போட்டு, அவள் ஏதோ புத்தி கட்டத்தனமாக பேசிக்கிட்டு போகிறா, ஆனால் காலையிலே நம்மளுக்கு முக்கியமான ஒரு வேலைன்னா அது அங்கே போகிற வேலை தான், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற இன்னைக்கு நாளைக்கு கேட்குற கேள்வியில் அந்த குடும்பத்தை தெருவில் நிற்க வைக்கதாயே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. காந்திமதி இருந்துட்டு இருக்கோமதி மாப்பிள்ளை வந்துடட்டும் அப்புறமா சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் எனக்காக யாரும் காத்துட்ருக்க தேவையில்லை, நான் ஹோட்டலில் வாங்கிட்டு சாப்பிட்டுக்கிறேன்னு அவர் தானே சொன்னார், அதெல்லாம் ஹோட்டலில் வாங்கிட்டு சாப்பிட்டுப்பாரு, முதல்ல நம்மளுடைய வேலையை பார்க்கலாம், முதல்ல நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம பாண்டியன் வராரு. ஹோட்டலில் சாப்பாடும் கட்டிட்டு வர்றாரு. டேபிளில் உட்கார வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங்க்கு வெளியே உட்காந்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக சரவணன் சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. டே சரவணா வாடகைங்க அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கும் சேர்த்து தான் நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன், தட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன், உட்காந்து சாப்பிடுவா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கோமதியை வெறுப்பேற்றுறதுக்காகவே சால்னா நல்லா இருக்குது, தோசை நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. கோமதிக்கு ரொம்பவே கோவம் வருது. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம பழனி வர்றாரு. உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா கோமதி தனியாக ஆளுங்களுக்கு சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் பாண்டியனும் சரவணும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ரெண்டு பந்தி நடக்குது போல இருக்கே. அங்கே போனால் மச்சான் கொச்சுப்பார், மச்சாங்கிட்ட உட்காந்தா அக்கா கொச்சுப்பா, பேசாமல் நம்ம அப்படியே நைஸாக கிளம்பிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்த வழியே திரும்பி போயிட்டாரு நம்ம பழனி. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடித்த கையோட பாண்டியன் தட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வராங்க. குமரேசன் மாமா எதுக்கோ ஃபோன் பண்ணார், போயிட்டு என்ன இதுன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வெளியே போகிறாரு. ஆமாம்மா எனக்கு ரெண்டு தோசை வையுமா, அது மட்டும் இல்லைம்மா அப்பா குமரேசன் தத்தை கூட பேசுகிறதுக்காக போயிருக்காரு, குறை
குறைஞ்சது 1/2 மணி நேரம் வரமாட்டாரு. அதுக்குள்ளே நான் சாப்பிட்டு எழுந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து 2 தோசை எடுத்து வைக்க சொன்னார். அதுக்கு அடுத்ததா கோமதி 3 தோசை வச்சு முடிச்சிடுறாங்க. என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டேன், என் வயித்துல 2 தோசைக்கு மட்டும்தாம்மா இடம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆஹா, என்ன அருமையா இருக்கு சட்னி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில பார்த்தா நம்ம பாண்டியன் வந்து நிற்கிறாரு. அண்ணன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பாண்டி நின்றுட்டு இருக்கிறத பார்த்த உடனே சரவணன் முதல் கொண்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. பாண்டியன் எதுவுமே பேசாமல் ரூம்குள்ளே போயிட்டு பாட்டு கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகத்தை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரஜினி பாட்டை வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் இருந்துட்டு சரவணன் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா எல்லாருமே சாப்பிட்டு முடிச்ச உடனே காந்திமதி இருந்துட்டு மாத்திரையை தொலைவிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அரசி இருந்துட்டு என்னாச்சு அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மாத்திரையெல்லாம் போடலையா? மாத்திரைலாம் போட்டேன், இந்த சர்க்கரை மாத்திரை மட்டும் ஏதாவது ஒன்று இருந்தால் பரவாயில்ல, மாத்திரை காலி அடிச்சு போல இருக்கு, இப்போ போட்டால் தான் சரியாக வரும், இல்லாட்டி நாளைக்கு ஹை ஹை சுகர் ஆகிடும், மெடிக்கல் லேட்டாக தான் திறப்பாங்க, அதனால் அது வரைக்கும் ஒன்று இருந்தால் கூட சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. குமரவேல் வாங்கி கொடுத்ததை ஞாபகம் வச்சுக்கிட்டு அரசி வந்து கொடுக்குறாங்க. என் பேரன் எவ்வளோ என் மேலே அக்கறை இருந்தா இப்படி வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பான். ஆமாம், பேரனுக்கு ரொம்ப அக்கறை தான். இங்கே பாருங்க, டேப்லெட் வாங்கி கொடுத்துருக்காரு, கூடவே சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த சாக்லேட் உனக்கு, டேப்லெட் எனக்கு. சாக்லேட் எதுக்காக அவர் எனக்கு வாங்கி கொடுக்கணும்? அத்தை பொண்ணு மேலே இருக்கிற பாசம்தான். அவங்க அப்பா எதிர்த்த வீடு நம்ம எதிரி குடும்பம்னு சொல்லி அவனை வளர்த்து விட்டுட்டாங்க. அதனால தான் உன் வாழ்க்கையில் அவன் அப்படியெல்லாம் பண்ணிட்டான். அதுக்காக அவன் பண்ணது எதுவும் நான் சரின்னு சொல்ல விரும்பலை. பண்ணது எல்லாமே தப்பு தான். அவனுக்கு இப்போ நடுவில் ஒரு பொண்ணு பார்த்தாங்களே, அந்த கல்யாணம் நின்றுச்சுல்ல, அந்த கல்யாணத்தை நிறுத்தி உனக்காகவும் குமரவேலுக்காகவும் அவன் உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றான். உன் மனசை மாற வரைக்கும் அவன் வெயிட் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்கான். அதனால தான் இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டினேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அரசு இதை கேட்டோன்னு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. என் பொண்ணோட வீட்டுக்கு வந்து தங்க மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் தங்கிட்டேன். கூடிய சீக்கிரமாக நான் நினச்ச மாதிரி என் பேரனுக்கும் என் பேத்திக்கும் கல்யாணம் நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதி ஒரு பக்கம் நினச்சிட்ருக்காங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரியில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.